ரிஷபராசிக்காரர்கள் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா ரோஸ் வந்து குடுப்பாங்க. இல்லைன்னா விலை மதிப்பற்ற கோல்டுல வாங்கி குடுப்பாங்க. சில்வர்ல வாங்கி குடுப்பாங்க. என்ன வாங்கி குடுத்தாலும் குழப்பத்துல சில பேர் என்ன அவங்க வயசு எத்தனையோ அத்தன கிஃப்ட்ஸ வாங்கி கொண்டு போய் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்க என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொண்டு போய் குடுத்தா சிறப்பா இருக்கும்? எது குடுத்தாலும் இவங்க குடுக்குறதே யூனிக்கா இருக்கும்மா. ஒரு ரூ. 100 கிஃப்ட் வாங்கி குடுத்தா கூட, ரூ. 1000 கிஃப்ட் முன்னாடி இது வந்து அது தோத்து போயிடும் இந்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பிரம்மாண்டம், ஒரு லக்ஸரி பார்த்தா ரொம்ப லக்ஸரியஸா தெரியும். அந்த பையன் வந்து வசதி கம்மியா இருந்தா கூட, அவன் ஒரு ரூ. 500 ஒரு ட்ரெஸ் எடுக்குறான் அப்படின்னா கூட, ரூ. 3000 ட்ரெஸ் போட்டுங்கிற பொண்ணுக்கு முன்னாடி, இந்த பொண்ணு ரொம்ப பிளசன்ட்டா தெரியும். அந்த மாதிரி செலக்ஷன், ஹைஃபை வசதி இருக்கு அப்படின்னா ரொம்ப லக்ஸரியஸா வாங்கி குடுப்பாங்க. ரிஷபத்துக்கு மட்டும் ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும். இப்ப வீடு அப்படின்னா கூட பிரம்மாண்டமா வீடு கட்டணும். கார்னா கூட லக்ஸரியஸ் கார் தான் எங்களுக்கு பிடிக்கும். சாதா கார்லாம் எங்களுக்கு சாதா பிடிக்காது. அந்த கார்லாம் மாரி எங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. பைக்குனா கூட பிரம்மாண்டமான பைக். அப்ப அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு அவன் ஒரு கிஃப்ட் வாங்குனா, கையில காசு இருக்கு அப்படின்னா மொத்த காசுக்கும் வாங்கி குடுத்துருவான். பெருசா கவலையே பட மாட்டான். கையில காசு கம்மியா இருக்கு அப்படின்னா கூட ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப பிளசன்ட்டா ரூ. 10,000 கிஃப்ட் தோத்து போயிடும். இவன் ரூ. 1000 வாங்கி குடுக்குற கிஃப்ட். அந்த அளவுக்கு யூனிக்கா வாங்கி குடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துக்கு உண்டுமா. சூப்பர்மா. ஸோ இல்லையா? ரிஷபராசிக்காரர்கள காதலிக்கிறவங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ தேடி தேடி ரிஷபராசிய தான் போய் லவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. மித்த நாள் தெரியாது. ஆனா காதல்னா ரிஷபராசி வந்து நெறைய பேர் லவ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா காதலுக்காகவே பொறந்த ராசி ரிஷபராசி. ரொம்ப ரொமான்டிக் ஆனவங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ராசிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.